ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். மத்தேயு புஸ்தகம் 22வது வசனத்திலிருந்து 36 வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் அவர் தம்முடைய சீசர்களை படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். அதற்குள்ள படகு நடுக்கடலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவு 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார்கள். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்ததினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்துக்கு வர கட்டளையிடும் என்றார். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவிலே ஏறினவுடன் காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார். பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனசரேத் நாட்டில் வந்து சேர்ந்தார். அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறம் எங்கும் செய்தி அனுப்பி பிணியாறு எல்லோரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமார்கள். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த வேத புத்தகத்தில் வாசித்த இந்த வேத புத்தகத்தில் தேவன் கடலில் நடக்கிறதா, சீசர்கள் அங்கே வேதனை அடைகிறார்கள், கண்ணீரோடு வேதனையோடு கூட இருக்கிறார்கள். காற்று பலமாக இருக்கிறது, அமிழ்ந்து போகத்தக்க இருக்கு. அந்த வேளையில் இயேசு அங்கு கடல் மேல் நடந்து வந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் உன்னுடைய வாழ்க்கையில் காற்று பலமாய் அடித்து கொண்டிருக்கிறதா? கலங்காத, திகையாத. அன்று நடந்த இயேசு இன்றைக்கும் இருக்கிறார். அவர் படவில் ஏறின உடனே காற்று கடலும் அமர்ந்தது. ஆம், அன்புக்குரிய சகோதரனே, தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆபத்து என்றால் உடனே இயேசு வருகிறவர். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, அவர் மாத்திரம் நடந்தது மாத்திரமல்ல, தன்னோடு கூட இருந்த சீசனையும் நடக்க வைத்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, பேதுரு கேட்கிறான், அப்போ நீரானால் நான் நடக்கும்படி எனக்கும் கட்டளையிடும் என்று. அப்பொழுது வா என்று சொல்லுகிறார். மற்றவர்கள் சொல்வார்கள், இன்னைக்கு நாம் ஒரு காரியத்தை செய்தால் நாம் மட்டுமே செய்வோம், மற்றவர்களை செய்ய அனுமதிப்பதில்லை. ஆனால் இங்கு இயேசு தான் செய்த காரியத்திலும் மற்றவர்களையும் நடக்க பண்ணுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் இந்த இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். பயன்படாத. நீ செய்யக்கூடிய காரியங்களே ஆண்டவர் அங்கு வந்த வேளையிலே அந்த நாட்டிற்கு கெசனேத்து கடலை கடந்து நாட்டிலே சேர்ந்தார்கள். அப்பொழுது அவருடைய காரியத்தை அறிந்து எல்லாரும் கேட்குறாங்க, உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை யாகிலும் தொட்டும்படி எங்களுக்கு உத்தரவாக வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அங்கே இயேசு வேண்டிக் கொண்ட யாவருக்கும் கட்டளை கொடுக்கிறார். உடனே தொட்ட யாவரும் சொஸ்தமாகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் உன்னுடைய வாழ்க்கையில் வேதனையோடு கூட காணப்படுகிறாயா? இந்த இயேசு உனக்கு சுகம் அளிக்கிற வல்லமை உள்ளவர். உன்னுடைய வாழ்க்கை என்னும் படகுல போராட்டமா, பிரச்சனையா? கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இயேசு மலையில் ஏறி ஜெபம் பண்ண போனவர், தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆபத்து என்றவுடன் திரும்பி கடலின் மேல் நடந்து வந்தவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் சொல்கிறார், நான் மரித்தேன், இன்றும் நான் உயிரோடு தான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அதேபடி அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த இயேசு உயிரோடு கூட இருக்கிறார்.
இந்த இயேசு கிறிஸ்து உன்னுடைய இருதயத்தில் இடம் கொடுப்பாயா? இந்த இயேசு இன்றைக்கும் உனக்குள்ள வந்து இப்பொழுது அன்னைக்கு மாத்திரம் அல்ல, இன்றைக்கும் வேதத்தில் பேப்பரில் மட்டும்தான் நம்ம படிக்கிறோம் இல்லை, இது உண்மையாகவே நடக்கும். இன்றைக்கும் நீ விசுவாசித்தினா ஆண்டவர் சொல்கிறார், இந்த பேதுருவை பார்த்து கேட்கிறார், ஏன் அவிவிசுவாசிப்பட்டாய்? அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்று. அன்புக்குரிய சகோதரனை, நடந்து கொண்டிருக்கும்போதே காற்றையும் கடலையும் பார்க்கிறான். ஆனால் இப்பொழுது அவன் அமிழ்ந்து போகிறோமோ என்று அவிவிசுவாசத்துக்குள் கடந்து போகும் பொழுது, நீ நடக்க வேண்டியதானே, என்னை பார்த்து நீ நட என்று சொல்ல. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இந்த நாளிலும் உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான புயல் அடிக்கிறதா? இயேசு உன்னோடு தான் இருக்கிறார், நீ சந்தேகப்படாது. இயேசு உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அன்றைக்கு கடலில் நடந்த தேவன் இன்றும் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உனக்கோடு உன்னுடைய பிரச்சனையிலிருந்து உனக்கு மன நிம்மதியும் ஆறுதலையும் தர அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கும் உனக்காக நான் ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த வேத வசனத்தை கேட்டு ஆண்டவரே, போராட்டத்தின் மத்தியில், பிரச்சனையின் மத்தியில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். வேலை வாய்ப்புகளுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. நம்முடைய மகிமையின் கரத்தை நீட்டும்படியாக, அற்புதத்தின் கரத்தை நீட்டும்படி நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. கண்ணீரோடு நிற்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். வேதனையோடு கூட இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீர் செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்ய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரியே, உங்களுக்காக நான் ஜெபித்திருக்கிறேன். இந்த ஆண்டவராய் இயேசு உங்களை தாமே ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.